90,000 வீரர்கள் மண்டியிட்டது மறந்து போச்சா? இந்தியாவை இழிவுபடுத்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஷாஹித் அப்ரிடி. தரமான ஆப்பு வைத்த இந்தியா. காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு பின்பு இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 16 யூடியூப் சேனல்களுக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த நடிகர் நடிகைகளின் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக ஹனியா அமீர், மஹீரா கான் உள்ளிட்ட பிரபலங்களின் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. அவர்களை பின்தொடர்ந்து வந்த இந்தியர்களால் அவர்களின் சோஷியல் மீடியா கணக்குகளை பார்க்க முடியவில்லை. தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களின் சோஷியல் மீடியா கணக்குகளும் இந்தியாவில் முடக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. பாகிஸ்தானின் நட்சத்திர கிரிக்கெட் வீரர்களான பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், ஷாஹிர் அப்ரிடி ஆகியோரின் கணக்குகளையும் பார்க்க முடியவில்லை. அவர்களின் கணக்குகளுக்கு சென்றால் கருப்பு புகைப்படமே உள்ளது. அது மட்டுமல்லாமல் பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற அர்ஷத் நதீமின் இன்ஸ்டாகிராம் கணக்கும் முடக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சோயப் அக்தரின் யூடியூப் சேனல் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட நிலையில் அடுத்ததாக கிரிக்கெட் வீரர்களின் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷாஹித் அப்ரிடி சமீபத்தில் இந்தியா மற்றும் இந்திய ராணுவத்தை குறை கூறும் வகையில் அளித்த பேட்டி பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதில் பெஹல்காம் தாக்குதலை இந்தியாதான் செய்தது, அரை மணி நேரம் தாக்குதல் நடந்தும் இந்திய ராணுவ வீரர்கள் ஒருவர் கூட அங்கு வரவில்லை. இந்தியா தன்னுடைய சொந்த மக்களை கொன்றுவிட்டு பழியை பாகிஸ்தானின் மேல் சுமத்துகிறது என தெரிவித்திருந்த அப்ரிடி, மேலும் எந்த ஒரு விரும்பத்தகாத சம்பவத்திற்கும் இந்தியா வழக்கமாக பாகிஸ்தானையே குறை கூறுகிறது. இந்தியாவில் ஒரு பட்டாசு வெடித்தாலும் பாகிஸ்தான் மீது பழி சுமத்துகிறது என குற்றம் சாட்டியிருந்தார். பாகிஸ்தானின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷாஹித் அப்ரிடி. இதற்கு இந்திய அணியின் முன்னாள் வீரர் ஷிகர் தவான் கடும் பதிலடி கொடுத்திருந்தார். நாங்கள் கார்கிலில் உங்களை தோற்கடித்தோம். நீங்கள் ஏற்கனவே மிகவும் கீழே விழுந்து விட்டீர்கள். இன்னும் எவ்வளவு கீழே விழப்போகிறீர்கள் என தவான் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் தேவையற்ற விமர்சனங்களை விட உங்கள் நாட்டின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள் என்றும் கடுமையாக சாடியிருந்தார் இந்திய அணியின் முன்னாள் வீரர் ஷிகர் தவான். அதேபோன்று 2017 உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீரர் கௌரவ் பிதூரி பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் அப்ரிடிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது 93,000 பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய ராணுவத்திடம் சரணடைந்தனர். அதற்கு பிறகும் உங்கள் திறமை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்பது நகைச்சுவையாக இருக்கிறது என அவர் கூறினார். இந்த நிலையில் ஷாஹித் அப்ரிடியின் யூடியூப் சேனலையும் முடக்கி இந்திய அரசாங்கம் ஆப்படித்துள்ளது. ஏராளமான மக்கள் தொகை கொண்ட இந்தியாவிலிருந்து தான் ஷாஹித் அப்ரிடி, சோயப் அக்தர் போன்ற பாகிஸ்தான் வீரர்களின் ஹிந்தி யூடியூப் சேனல்களுக்கு ஏராளமான வியூஸ் கிடைக்கின்றன. தற்போது அதை முடக்கி உள்ளதால் அவர்களுக்கு கிடைக்கும் பெருமளவு வருமானம் பறிபோக உள்ளது. இதுபோக பாபர் அசாம், ஷாஹிர் அப்ரிடி, ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற அர்ஷத் நதீம் போன்ற பாகிஸ்தான் நட்சத்திர விளையாட்டு வீரர்களின் இன்ஸ்டாகிராம் பக்கங்களையும் இந்திய அரசு முடக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இனி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிகளில் கூட விளையாடக்கூடாது என்று பலரும் வலியுறுத்தி வரும் நிலையில் இது தொடர்பாக ஐசிசிக்கு பிசிசிஐ பரிந்துரை செய்ய இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். உங்கள் தின சேவல்